ஹை ஐஸ் நீ நம்ம மூவியில் ஜுராசிக் டாமினேஷன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையாக பார்த்தரலாம். நமது நாட்டோட எதிர் நாட்டோடைய சண்டை ஏற்பட்டுச்சுன்னா போர்க்காலங்களில் டைனோசரை யூஸ் பண்ணி எதிர் நாட்டை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஞ்ஞானிகள்லாம் அப்படியே பிளான் பண்ணுறாங்க. அதன்படி டைனோசருடைய அணுவை எடுத்து அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதை சேஞ்ச் பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு டைனோசரை உருவாக்குறாங்க. அதாவது குளோனிங் முறையில் இவங்களுடைய மரபணுக்கெல்லாம் மாற்றி ஒரு டைனோசர் உருவாக்குறாங்க. அதுக்கு பயிற்சி கொடுத்துருவாங்க. திடீர்னு பார்த்தா டைனோசர்லாம் மதம் பிடிச்சி அந்த கூண்டுக்குள்ளார இருந்து வெளியே வந்து ஊருக்குள்ளார உயருது. ஒரு நகரத்துக்குள்ளார போகுது. அங்கே போய் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது. பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. உடனே இராணுவத்தினர் அங்கிறது நிறைய பேர் வந்து எப்படியாவது அந்த டைனோசரை பிடிச்சி மறுபடியும் கூண்டுக்குள்ள அடைக்குன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் அந்த டைனோசரை இவங்க பிடிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஸ்டோரி கொஞ்சம் நல்லாவே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும். அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இவங்க ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு டைனோசர் உருவாக்குவாங்க. அந்த சீன்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு சில சீன்ஸ் நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் நல்லா இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. அந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா நான் சொன்ன கதை மட்டும் தான் நல்லாயிருக்கு. ஆனால் உள்ளே எடுத்த சீனெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா இவங்க சீனாக கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கோட்டை விட்டுட்டாங்க. குறிப்பாக இது மாதிரியான படத்துக்கெல்லாம் இந்த விஎஃப்எக்ஸ் தான் பக்காவாக இருக்கும். ஆனால் இங்கே அது சுத்தமாக இல்லை, டம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு இல்லை. நம்ம நிறையா படம் டைனோசர் படமாக எப்படி பார்த்து பார்த்து பழக்கப்படம் அதே சீனும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. புதுசாக எதுவும் வைக்கல. ட்விஸ்ட் கொஞ்சம் கூட இல்லை. எமோஷனல் கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்லை. இப்படி இந்த படம் எல்லா விஷயத்திலும் அடி வாங்குது. அதனால் இந்த படத்தில் இந்த அளவு தான் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சில்சில் எல்லாம் ஃபேமிலி பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக ஆனால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதேமாதிரி இடத்துல புதிய மூவியில் சந்திப்போம்.